ஹலோ, குட் மார்னிங். 45 எந்திரிச்சாச்சு. பால் கறக்க ஆரம்பித்தாச்சு. 2 மாடு கறந்துட்டா நான் வர்றதுக்கு முன்னாடியே. மாட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அம்மா பாரு, நான் நிற்கிறதே கூணிட்டு நிற்கிது. மழையில் நனையிறதுனால நம்ம காய்ச்சல். மழையில் நனையாத கட்டுவோம், ஆனால் என்னன்னு தெரியல. பாலுக்கே ரொம்ப நிற்கிறக்கே ஒரு மாதிரி. வாங்க டீ சாப்பிட்லாம். மணி 5:15. ஸ்நாக்ஸ் எடுத்து டீ சாப்பிட்டு 6 மணிக்கு மழை ஆரம்பிக்குது. பாருங்க, தூறல் போடுது. கருப்பனுக்கு இன்றைக்கி பால் ஊற்றி வச்சு பாருங்களேன். மாட்டுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால பால் யூஸ் பண்ணல. 2வது கப் படிச்சுட்ருக்கிறார். மழை தொடர்ந்து பெய்யங்காட்டி மாட்டுக்கு ஃபீவர் வந்துடுச்சு பாருங்க. நல்லா தூறல் வருது. இப்போ நல்லா கனமழை. நைட்டு வெடி பாருங்க. பாருங்க, பச்சை பயிர் போட்டு வச்சிட்டேன். இன்றைக்கி குக்கரில் போடல, போசியில் போட்டு வெந்துட்டுருக்கு. ரசத்துக்கு நுணுக்கியாச்சு. முட்டைக்கோஸ். பெரிய தம்பி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. டம்ளர் அடிக்காச்சா? போதும், எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான். டிஃபனில் கீழே இங்கே கமுத்தணும், கீழே கபோர்டில். கூடவே இட்டு வந்து வச்சுக்கலாம். என்ன நடந்துட்டுருப்பேன் அதுக்கு இதுக்கு. இதான் அந்த கூடை, பெரிய கூடை. அதான் நம்ம லாஸ்ட்டில் இருக்குது வர. அங்கே தான் அந்த லாஸ்ட்டில் வரும் அந்த கூடை. ஓகே, சாப்பிட்ற பிளேட்டெல்லாம் அடியில் கீழே போயிடணும். அதுக்குள்ளே வச்சு பச்சை பருப்பு வெந்துருச்சு. பீக்கங்காய் போட்டுக்கலாம். மிளகுடி போட்டுக்கலாம். உப்பு. ரசம் ரெடி. கோஸ் போட்டு வச்சாச்சு. உப்பு. பருப்பு பீக்கங்காய் பருப்பு வெந்துட்டுருக்கு. ஆனால் தாளிக்கணும். பீக்கங்காயும் வெந்துருச்சு. தாளிக்கலாம். வரமிளகா போட்டு வச்ச பருப்பு வேகையில் பருப்பு தாளிச்சிக்கலாம். பச்சை பருப்பு பீக்கங்காயும் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பச்சை மிளகா வேண்டாம், வரமிளகா தான் போடணும். கிளைமேட்டு மாறங்காட்டி இப்போ காரமாக சாப்பிட்லான் இருக்குது. காலம் பாருங்கள் எப்படி திடீர்னு மாற்றம். போன வாரம் இருந்ததுக்கு இந்த வாரம் இருக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம். போன வாரம் மிளகா கம்மியாக போடுற மாதிரி இருந்துச்சு, வெயில்னு. இப்போ கிளைமேட் மாறங்காட்டி இப்போ காரமாக சாப்பிட்லான் இருக்குது. உப்பு போட்டிருக்கிறேன். இன்னொரு வெங்காயம் வேகிற கொஞ்சம் போட்டுக்கலாம்.
பருப்பு ஊற்றியாச்சு. பெருங்காயம், எண்ணெய் வேணும். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, பச்சை மிளகாய் மட்டும் போட்டுருக்குறேன். முட்டைக்கோஸுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கலாம். குழம்பு ரெடி. சூப்பராக கொதி வந்துடுச்சு. முட்டைக்கோஸ் ரெடி. தேங்காய் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். புடலங்காய் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் போட்டு குடமிளகாய் போட்டுக்கணும். உப்பு, மஞ்சள், தண்ணி விடாமே ஊற்றவே இல்லை. பாருங்கள் அவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். தக்காளி பழம் போட்டுருக்கேன். மிளகா வெந்துடுச்சு. தேங்காய் போட்டேன். ரெடி. மிளகாய் ரெடி. 8:20 போதே வேலை முடிஞ்சது. சாப்பாடு, பச்சை பருப்புங்க, வெங்காயம் போட்டது, முட்டைக்கோஸ், குடமிளகா பொரியல், மோர், காலை சாப்பாடு ரெடி. 9 மணிங்கிற போதே பூந்தி ஆரம்பிச்சாச்சு. சூப்பர். நம்ம மலையத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூந்தி போட்டுட்ருக்குறோம். முடிச்சுட்டா கொஞ்சம் கஷ்டம், இது ஈஸி. நான் அந்த இட்லையும் பொண்டை தான் போட்டிருக்கேன். பாருங்க, மருதாணி வெயிட் தாங்க மாட்டேன் பாருங்க. விதை பயங்கரமாக வந்துச்சு. இந்த பூவு எல்லாம் மலையத்துக்கு கட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்க, இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, இதை கட் பண்ணிட்டேன். மலையறதுக்கு நல்லா தளைஞ்சிக்கும், அதனால் கட் பண்ணலான்ட்டு. எடுத்துட்டு போங்க. கடவுளே, மெதிக்காத. ஏதங்க
போங்க, தாலி விழுந்துறாரு. அங்கே என்ன இருக்குது? அது ஒன்று இருந்துட்டு போதுவா, குச்சி ரெண்டையும் கொண்டு போல போங்க. ஒன்று பாரு, நல்லா வெயிட் தாங்க மேலே சாஞ்சிருச்சு. மலையை கட்டிட்டு தலைஞ்சிட்டு வெட்டிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு மரம். இந்த கொடி எங்கிருந்து வருமோ அப்படித்தான் அப்பப்போ எங்கே தான் இருக்குதோ. போட்டாச்சா? மழைன்னு வேஞ்சா போதெல்லாம் வந்து எரிச்சு வரும் வீட்டுக்கு முன்னாடி. எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சூப்பராக பண்ணிடுறேன். காய் செடி வச்சா வராது, கூடு வேணா வந்து ஏறி. ஓ ஏமா மீதி வந்து வெட்டிக்கலான்ட்டு விட்டாச்சு. டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா பெரிய தம்பி எடுத்துகிட்டு போவோம் இன்னைக்கு நோன்ட்டு 2 பேரும் இன்னைக்கு கிளம்பியாச்சு டீ எடுத்துகிட்டு. இங்கே வாங்க, இந்த பக்கம் மாட்டிட்டு போயிடாது. மருதாணி செடி எடுத்து போட்டு பசங்க 2 பேரும் வேர்த்து போச்சு, குளிச்சாச்சு. இன்றைக்கி போய் ஏசி ஆன் பண்ணுறாங்க. தூக்கம் வருதுன்னு இருக்கிறாங்க. பயங்கரமான உருக்கானா, வெயில் இல்லை ஆனால் பயங்கர வேக்காடாக இருக்குது. சரி போய் படுங்க. பாய் பாய். நீ 4 மணி 3 மணிக்கு தான் வருவாங்க. சரி தாங்க, நான் வேலை போகிறேன், கிளம்புறேன். பாய் வச்சுக்குட்டி, பாய் சொல்லுங்கள். உனக்கு புண்ணு எங்கே இருந்தது? தங்கத்துக்கு புண்ணு எங்கே இருக்குது? என்ன பண்ணுவே? வீடியோ எடுக்கிறவங்க தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்குது. சரி பாய். ஆமாம், புண்ணு அங்கே தங்கத்துக்கு. ஊசி எங்கே போய் போட்டு வருது? பாருங்கள், இந்த ரோஸ் செடி முன்னாடியே இருக்குது. பாருங்கள், படிக்கிட்டே இருக்குது. யார் வந்தாலும் முள்ளுச்செடி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எப்படின்னு தெரியல. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இருக்கலாமா வேண்டாமான்னு. பாருங்கள், ஆனால் வெட்டுறக்கே நிறைய சொல்லுவாங்க. ஆனால் வெட்டுறக்கே எனக்கு மனசு வர மாட்டேங்குது பிடிங்கிறதுக்கு. அதை வர இருக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், 12 மணிங்கிற போது மழை வந்துடுது. பாருங்க, இப்போ மணி 12. ஆனால் கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்குது. தண்ணி ஒரு இப்போ இதாகிடுச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரம் மாணவர் விட்டு வைக்கிறதே கஷ்டம், அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. அதனால் துணி பார்த்திங்கன்னா நாங்கள் நேரமே ஓட்டு விட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு. இது பாருங்க, இன்னொரு தடவை ஓட்டுவிடோன்னு. துணி அதுக்குள்ளே காஞ்சிரும். பாருங்க, இது ஏதோ ஒரு செடி மாதிரி முளைச்சி பாத்ரூம் தண்ணிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. என்னன்னே தெரியல. மொத்தம் நாங்கள் பிடுங்கவே முடியல எங்களால். கம்பு சேப்பில் இருக்குது. இது பிடிங்கிட்டுருக்கிறோம். வேண்டாங்கிறதெல்லாம் நல்லா தலையுது. பாருங்கள், இது எப்படி வந்துருச்சு. பக்கம் தீன்பில் காடு இந்த சைடும் இருக்குது. இதுக்குள்ளே போய் பிடுங்கிறதா இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பிடிங்கிருந்தாவே வளர விட்டு பிடிங்கிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். உள்ள சேத்துக்குள்ளே உயரம் மாட்டிருக்குது. இது என்ன செடின்னு கமெண்டில் சொல்லுங்கள். கம்பு மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக வெட்டிகிட்ருக்குறாங்க 2 பேர். ரொம்ப முத்தி போச்சு. ஹலோ, வாங்க, மதிய சாப்பாடு ரெடி. பாருங்கள், ஒயிட் ரைஸு 2 பேரும் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நான் சமைக்கலை, மாமியார் தான் சமைச்சாங்க. வேர்க்கடலை சட்னி இது அவங்க தான் சமைச்சாங்க. பாருங்கள், பூந்தி போட்டிருக்குறாங்க.
சூப்பராக இருக்குது பூந்தி. இது நாங்கள் வீட்டில் இப்போ செஞ்சது. இந்த அட்டை மலைக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு பாருங்கள் பூந்தி. வாங்க வேர்க்கடலை சட்னியோட சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். லட்டு பாருங்கள், லட்டு எங்கள் வீட்டில் லட்டு. பூந்தி லட்டு போட்டாச்சு. எனக்கு லட்டு. வாங்க லட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். 5:20 ஆயிடுச்சு டீ எடுத்துகிட்டு போகிற டைமு. டீ எடுத்துகிட்டு போகிறேன் பாரு. இன்னும் மழையை காணோம், அதனால் அஜால்கிட்ட டீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். பாருங்கள், டீ கொண்டு போயிட்டு வந்தேன். வாழை பாருங்க, இந்த 8 நாளாக மழை வேங்காட்டி சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. குருத்து பாருங்கள் எப்படி வருது. வெயிலுக்கு நெகவரவே இல்லை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. கருகருன்னு வாழை சூப்பராக இருக்குது. தென்னம்பிள்ளையே மழை வேங்காட்டி பார்த்தா சூப்பராக இருக்குது. வாழை லென்த்து என்னதான் கீழே தண்ணி போய் பாஞ்சாலும் மேலே மழை தண்ணியினுடைய இது வரதே இல்லை. குருத்தில் தண்ணி இறங்குற வரைக்கும் சூப்பராக இருக்குது வாழை. பாருங்க, தோசைக்கு புதினா சட்னி. பாருங்க, நைட் டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்குது. மணி 7. தோசை, புதினா சட்னி அங்கே அரைச்சிட்ருக்குறாங்க. தேங்காய் சட்னி. நைட் டிஃபன் ரெடி. இது மதியம் வச்ச வேர்க்கடலை சட்னி. இன்றைக்கெல்லாம் சட்னியாகவே இருக்கு பாருங்க. சரி வாங்க டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சது. மணி 8:30, 8:30 ஆக போகுது. இன்றைக்கி எத்தனை நாள் சந்தோஷமாக போச்சு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் சந்தோஷமாக அமையணும். பாய், குட் நைட்.